அம்மா உங்களுக்கு கதை சொல்ல வந்துட்டேன். ஏற்கனவே வேலுநாச்சியாரை பார்த்துருக்கோம். இல்லமுத்து சேதுபதி அவர் யார்? ராமநாதபுரத்து அரண்மனையை சேர்ந்தவர். அவருடைய மகள் தான் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாருக்கும் முத்துவடுகநாதருக்கும் திருமணம் ஆகுது. முத்துவடுகநாதர் யார்? சிவகங்கை சீமையினுடைய இளவரசர். இவங்க கல்யாணம் முடித்து என்ன செய்கிறாங்க, ராமநாதபுரத்துலேருந்து சிவகங்கை சீமை அங்கே உள்ள அரண்மனைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சில காலங்கள் கடந்துக்கிட்டே இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க, குற்றாலம் போகிறாங்க. வேலுநாச்சியாரும் முத்துவடுகநாதரும் அங்கே சில காலம் அவர் செல்லமுத்து சேதுபதியோட நண்பருடைய அரண்மனைக்கு போய் அங்கே பாபநாசம் குற்றாலத்துல எல்லாம் தன்னுடைய பொழுதை கழிக்கிறாங்க. அங்கே புலிகிட்ட இருந்து தன்னுடைய கணவரை வேலுநாச்சியார் காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, திருப்பி அரண்மனைக்கு சிவகங்கை சீமை அரண்மனைக்கு வந்துடுறாங்க. அப்போ தன்னுடைய மகளுக்காக செல்லமுத்து சேதுபதி என்ன செய்கிறாரு, குதிரையை வாங்கிட்டு வர சொல்கிறாரு. வேலுநாச்சியாருக்கு குதிரையினா ரொம்ப பிடிக்கும். அதனால் மகளுக்காக நல்ல குதிரை இருந்தால் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க, மகளுக்கு பரிசாக கொடுக்கறதுக்கு. சிவகங்கை சீமையில் தான் தன்னுடைய மகளுக்காக செல்லமுத்து சேதுபதி தங்கியிருக்கிறார். கூடவே அவருக்கு துணையாக யார் இருக்கார், சிலம்பு சண்டை சொல்லி கொடுத்தாரு இல்லையா வெற்றிவேல், அவரும் இருக்கார், மற்ற சொந்தக்காரங்களும் இருக்காங்க. அப்போ ஒரு தகவல் வருது, அதாவது நாங்கள் மதுரையிலேருந்து நல்ல குதிரை ஒன்று வாங்கிட்டு வர்றோம், சிவகங்கை சீமைக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமா அந்த குதிரையை பார்க்குறதுக்காக ஒரு பெரிய திடல், ஒரு இடம், ஒரு மைதானம்னு சொல்லுவோம், அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த குதிரையை வாங்கிட்டு வீரர்கள் வந்துடுறாங்க. அங்கே வேலுநாச்சியார், முத்துவடுகநாதர், சசிவர்ணத்தேவர், பூதக்கா நாச்சியார், இந்த சிலம்பு சண்டை சொல்லி கொடுத்த அந்த வெற்றிவேல், அந்த ஆசான், எல்லாரும் வீரர்கள் எல்லாம் நிறைஞ்சு நிற்கிறாங்க. மக்களும் வேடிக்கை பார்க்க நிற்கிறாங்க சுற்றி. அப்போ அந்த குதிரையை வாங்கிக்கிட்டு வர்றாங்க. சரியா? இது உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன தடவை நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம தொடர்ச்சியாக நம்ம பேசுவோம். அதாவது அந்த குதிரையை வாங்கிட்டு வர்றாங்க. குதிரையை வாங்கிட்டு வந்த உடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த குதிரைக்காக பல பேர் போட்டி போட்டாங்க, ஆனால் நாங்கள் நிறைய பொற்காசுகளை கொடுத்து இந்த குதிரையை வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா இந்த குதிரை நல்ல குதிரையாக இருக்குது, நல்ல அழகாகவும் இருக்குது, நல்ல பலம் மிக்கதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல இந்த குதிரையை பற்றி புகழ்ந்து சொல்கிறாங்க. அப்போ எல்லோரும் இந்த குதிரையை பார்த்தா நல்ல வெண்மை நிறத்தில், நல்ல அந்த பெடரின்னு சொல்லுவாங்கள்ல, தலைக்கு பின்னாடி பெடரி எல்லாம் முடியோட, நல்ல வால், கால்கள்லாம் திடமாக, நல்ல அழகான குதிரையாக இருக்குது, வெண்மை நிறத்தில் இருக்குது குதிரை. குதிரையை பார்த்தாலே அது மேலே ஏறி ஓட்டணும் போல் வீரர்கள் ஆசைப்படுறாங்க. அந்த அளவுக்கு குதிரை ரொம்ப அழகாக இருக்குது. உடனே செல்லமுத்து சேதுபதி அப்படி மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டு, பார்த்தியா வேலுநாச்சி, பாரு உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், பார் எப்படி குதிரையை வாங்க சொன்னேன், அதே மாதிரி நீ கேட்டது மாதிரியே குதிரை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வேலுநாச்சியார், அப்பா நான் அந்த குதிரை மேலே ஏறி நான் போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். போயிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. உடனே தன்னுடைய கணவரையும் பார்க்குறாங்க அந்த வேலுநாச்சியார் அம்மா. உடனே கணவர் சிரிச்சுக்கிட்டே, சரி போமா போய் பாரு அப்படிங்கிறாங்க. வேலுநாச்சியார் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய இருக்கையை விட்டு இறங்கி மெதுவாக போகிறாங்க. போய் அந்த குதிரைக்கு பக்கத்தில் போகிறாங்க. அப்போ அந்த குதிரையை வாங்கிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, இந்த குதிரை சில நாள் பழகுறதுக்கு சில நாள் ஆகும், நாங்கள் இங்கேயே தங்கி இந்த குதிரையை நல்லா நாங்கள் பழகி கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வேலுநாச்சியார், அதெல்லாம் தேவையில்லை, அந்த கடிவாளத்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, குதிரையை கட்டியிருப்பாங்கள அந்த கடிவாளத்தை வாங்கிடுறாங்க. வாங்கி மெதுவாக தடவி கொடுக்குறாங்க. சுற்றி வர்றாங்க. வேகமாக என்ன செய்கிறாங்க, மேலே ஏறி உட்காந்துடுறாங்க. உட்காந்த உடனே எல்லாரும் ஆச்சரியமாகவும் பயத்தோடையும் வேலுநாச்சியாரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது சின்ன வயசு பொண்ணு, இப்போ தான் கல்யாணம் ஆகியிருக்கு, இவ்வளவு தூரம் தைரியமாக அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்துருக்காங்க, குதிரை வேறு புதுசாக இருக்கே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குதிரை என்ன செய்யுது, அது புதுசாக வேறு வந்திருக்கு, மேலே ஏறி உட்காந்த உடனே அதுக்கு பிடிக்கலை. அது என்ன செய்யுது, தன்னுடைய முன்னங்கால் ரெண்டையும் தூக்கி போட்டு காலை கொஞ்சம் மாறி போட்டு வேலுநாச்சியாரை கீழே தள்ள பார்க்குது. ஆனாலும் கடிவாளத்தை இறுக்கா வேலுநாச்சியார் பிடிச்சிக்கிட்டு நல்லா உட்காந்துருக்காங்க, நல்லா அழுத்தமாக உட்காந்துருக்காங்க. உடனே இந்த குதிரை என்ன செய்யுது, திருப்பி என்ன செய்யுது, அந்த மைதானத்தை மெதுவாக சுற்றி வருது. வேலுநாச்சியாரம்மா நல்ல கடிவாளத்தை பிடிச்சிருக்காங்க.
உடனே மைதானத்தை சுற்றி சுற்றி வருது. எங்கிட்ட கொஞ்சம் அசைச்சு பார்க்குது. வேலு நாச்சியார் வந்து அசரவே இல்லை. கடைசி அது என்ன செய்யுது, கொஞ்சம் வேகமாக ஓட ஆரம்பிச்சிருது. வேகமாக ஓட ஆரம்பித்த மைதானத்தை தாண்டி ஊருக்குள்ளே போக ஆரம்பிச்சிருது. ஊருக்குள்ளே போக ஆரம்பித்த உடனே குதிரை ஓடுதே, வேலு நாச்சியார் அது மேலே இருக்காங்களே, கீழே விழுந்துருவாங்களேன்னு எல்லோரும் பதறாங்க. அப்போ வேலு நாச்சியாருடைய அப்பா யார், செல்லமுத்து சேதுபதி சொல்கிறாரு, யாரும் பயப்படாதீங்க, அதெல்லாம் வேலு நாச்சியார் சமாளிச்சிருவா அப்படின்றாங்க. ஆனால் அவருடைய கணவர் யார், முத்து வடுகநாதர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன செய்கிறாரு, குதிரையில் மேலே ஏறிட்டு பின்னாடி தொடர்ந்து போகிறார். அவர் வந்து இந்த சிலம்பு சண்டை சொல்லி கொடுத்த அந்த வெற்றிவேல் வீரரும் குதிரையில் போகிறாங்க. வீரர்களும் அவங்க குதிரை மேலே ஏறி என்ன செய்கிறாங்க, வேலு நாச்சியார் பின்னால் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே போய்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே வேலு நாச்சியார் குதிரையில் ரொம்ப தூரம் போயிடுறாங்க. ஊரை தாண்டி காட்டுப்பகுதிக்குள்ளே போயிடுறாங்க. அந்த குதிரையை ஓட்டிக்கிட்டே அந்த குதிரை எங்கெங்கே போகுதோ போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அவங்க அந்த குதிரையை விட்டு இறங்கவே இல்லை, பயப்படவே இல்லை. அந்த குதிரை அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. ஊரை தாண்டி போயிடுச்சு, காட்டுக்குள்ளே போயிடுது. காட்டுக்குள்ளே போய் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே சுற்ற ஆரம்பிச்சிருச்சா, இங்கே வந்து முத்து வடுகநாதர் என்ன செய்கிறாரு, தேடி வந்துடுறார். தன்னுடைய மனைவியை வந்து குதிரை மேலே ஏறி போயிடுச்சே, நம்ம போய் தேடணுமேன்னு சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு. அவர் அந்த சிலம்ப சண்டை சொல்லி கொடுத்த அந்த வெற்றிவேல் அவர் வந்துடுறாரு. வீரர்கள்லாம் வர்றாங்க, கூட்டமாக வர்றாங்க. உடனே நீங்கள் நாலா பக்கம் போங்க, நான் நேரம் அப்படி போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முத்து வடுகநாதர் வேகமாக உள்ளே வந்துடுறாரு காட்டுக்குள்ளே. எல்லோரும் நாலா பக்கமும் சுற்றிக்கிட்டு வர்றாங்க. இந்த அம்மா என்ன செய்யுது, குதிரையை விட்டு இறங்கவே இல்லை. கடைசியாக அந்த குதிரை என்ன செய்யுது, வேலு நாச்சியாரோட காட்டினுடைய முடிவுக்கே வந்துடுது. காடே முடிஞ்சிருது. காடினுடைய கடைசி பகுதி வந்துடுது. வந்த உடனே வேலு நாச்சியார் என்ன செஞ்சிடுறாங்க, பேசாமையே இருக்காங்க. அந்த குதிரை அந்த இடத்துல ரொம்ப களைப்பாகி ஓடி 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 இந்த வாயெல்லாம் அதுக்கு என்ன செய்யுது, நுர தள்ளி ரொம்ப வேர்த்து அந்த குதிரை ஒரு இடத்துல அப்படியே நின்றுருது. நின்ன உடனே வேலு நாச்சியார் சிரிக்கிறாங்க. இப்போ தான் உனக்கு களைப்பாக இருக்கா, இதை முதலே நீ செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன செய்கிறாங்க, குதிரை மேலே கடிவாளத்தை விடாமல் பிடிச்சிக்கிட்டு அதை என்ன செய்கிறாங்க, அந்த தலைக்கிட்ட அந்த மேலே கழுத்துக்கிட்ட தட்டி தட்டி கொடுக்குறாங்க. தட்டி தட்டி கொடுத்துட்டு இறங்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த குதிரைக்கு எப்படா இந்த வேலு நாச்சியார் கீழே இறங்குவாங்கன்னு அது காத்துக்கிட்டு இருக்கு. உடனே கொஞ்ச நேரம் அமைதி அந்த குதிரை அசையாமல் நின்றுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா வேலு நாச்சியார் என்ன செய்கிறாங்க, குதிரையை விட்டு இறங்கிடுறாங்க. ஆனால் அந்த கடிவாளத்தை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த குதிரை என்ன செய்யுது, அப்படியே அசந்து நின்றுக்கிட்டே இருக்குது. உடனே சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்க கடிவாளத்தை விட்டுறாங்க. கடிவாளத்தை விட்ட உடனே குதிரை என்ன செய்யுது, அப்படியே கீழே படுத்துருது. படுத்து காலெல்லாம் நீட்டி அப்படியே சாஞ்சிருது. அப்புறம் சரி நீ பயப்படாத, நீ நல்லா ஓய்விடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, வேலு நாச்சியார் தலைக்கிட்ட அந்த முகத்தெல்லாம் தடவி கொடுக்குறாங்க. அந்த முதுகு மேலே என்ன செய்கிறாங்க, தட்டி தட்டி கொடுக்குறாங்க. சரி நீ ஓய்விடு, ரொம்ப தூரம் ஓடி வந்துட்ட, நீ படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறாங்கல்ல. அந்த நேரம் ஒரு பெண்ணினுடைய அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னடா காட்டு பகுதியினுடைய கடைசி பகுதி, ஊர் எல்லையை தாண்டின பகுதியில் ஒரு பெண் அழுகுரல் கேட்குதே அப்படின்ட்டு திடுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, வேலு நாச்சியார் அப்படி நாலா பக்கம் தேடுறாங்க. அதோட ஒரு கூட்டம், ஒரு கொஞ்சம் பேர் பேசுகிற சத்தமும் கேட்குது. அப்புறம் சரி என்ன நடக்குன்னு நம்ம பார்ப்போன்னு மெதுவாக அந்த அம்மா என்ன செய்யுது, அந்த பெண்ணினுடைய அழுகுரலை தேடி அந்த அம்மா அப்படியே வேலு நாச்சியார் நடந்து வர்றாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெண் வந்து ஒரு கூட்டம், ஒரு ஆண் பெண்கள் கொஞ்சம் கூட்டமாக ஒரு நிறைய கூட்டம் நிற்கிறாங்க. அந்த நடுவில் ஒரு பெண் என்ன செய்யுது, ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, ஒரு பெண்ணும் அழுதுகிட்டு இருக்கு. கீழே அந்த பெண்ணுடைய கணவர் கீழே வேறு வழி இல்லாமல் ரொம்ப சோர்வாக அவர் கீழே உட்காந்துருக்கிறாரு. அந்த பெண்ணுடைய கணவர் கீழே உட்காந்துருக்கிறார். அதுக்கப்புறம் கூட்டத்துக்கு நடுவில் ஒரு பெரிய பணக்காரர் என்ன செய்கிறாரு, சொல்லு என்ன நடந்துச்சு சொல்லுன்னு அந்த பொண்ணை அதட்டி பேசிகிட்டு இருக்காரு. அங்கனக்குள்ளே ஒருத்தன் முத்தையான்னு ஒரு ஆள் இருக்கான், அங்கனக்குள்ளே நிற்கிறான். நின்ன உடனே சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் மாற்றி மாற்றி கேட்குறாங்க. அப்போ அந்த முத்தையான்னு ஒரு ஆள் சொல்கிறாரு, இந்த பொண்ணு, அதாவது அந்த காலத்துலலாம் பணக்காரர்கள் அவங்கெல்லாம் ஒரு இடத்துல தண்ணி எடுப்பாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி, சமையலுக்கு தண்ணி எடுக்க போவாங்க. கொஞ்சம் ஏழை எளிதுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, கூலி வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு தண்ணி எடுக்கிறதுக்குன்னு ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அப்போ இந்த முத்தையா அப்படின்றவன் இந்த பணக்காரன்ட்ட என்ன சொல்கிறான், இந்த பொண்ணு என்ன செஞ்சிச்சு, நம்ம வசதியாக இருக்கிறவங்கெல்லாம் தண்ணி எடுப்போம் இல்லையா, அங்கே வந்து இந்த பொண்ணு தண்ணி எடுக்க வந்துச்சு ராத்திரியில், நான் சத்தம் போட்டேன்,
அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறார். இந்த பொண்ணு ஒன்றுமே பேசலை. இந்த முத்தையாங்கிறவனுக்கு சாட்சிக்கும் ஒரு ஆள் நிற்கிறான். ஆமாம், இந்த பொண்ணு நம்மளுடைய பணக்காரவங்க வசதியானவங்க எடுக்கக்கூடிய தண்ணியை இந்த அம்மா ராத்திரியில் வந்து எடுத்துச்சு, நான் பார்த்தேன்னு அந்த சாட்சியும் சொல்கிறான். அப்போ அந்த பணக்காரர் இந்த பொண்ணை பார்த்து அழுதுகிட்டு இருக்குல்ல, அந்த பொண்ணை பார்த்து இவங்க 2 பேரும் சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணை அழுதுகிட்டே நிற்கிது. நீ இப்படி அழுதுகிட்டே இருக்கிறதுனால எனக்கு என்ன புரியும், வாய் திறந்து நீ ஏதாச்சும் பேசு அப்படின்னு சொல்லி அரட்டுறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன செய்யுது, சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஐயா, அந்த முத்தையா அப்படிங்கிறவர் சில காலமாக கொஞ்ச நாளாக என் மேலே அவருக்கு ஒரு ஆசையில் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தார். நான் ஒரு நாள் அவரோட சண்டை போட்டு விட்டுட்டேன். நான் கல்யாணம் முடித்து ஒரு பிள்ளைக்கு தாயாயிட்டேன். என்னுடைய கணவருக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், நான் நீதியாக வாழுவேன், ஒழுக்கமாக வாழுவேன். நீங்கள் செய்கிறது பணக்காரங்களாக இருந்தாலும் நீங்கள் செய்கிறது தவறுன்னு அவரோட சண்டை போட்டு அவர்கிட்டருந்து நான் தப்பிச்சு என் குழந்தையோட தண்ணியை நான் வந்து எங்களுக்கு நாங்கள் எடுக்கிற தண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்தால் நான் தண்ணி எடுத்தேன். நீங்கள் தண்ணி எடுப்பீங்களா, அங்கே வந்து நான் தண்ணி எடுக்கலை. எங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துலேருந்து நான் தண்ணி எடுத்துக்கிட்டு வரும்போது தான் இந்த முத்தையாங்கிறவர் என்கிட்ட தகராறு பண்ணார். நான் அவர்கிட்டருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன். ஆனால் என் மேலே பொய்யா சொல்கிறாங்க. எனக்கு வந்து இவர் செஞ்சது பிடிக்கலை, அதனால தான் என் மேலே பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த பொண்ணு அழுகுது. உடனே அதுக்கு சாட்சியாக ஒரு ஆள் பாருங்கள் சொல்கிறாரு, நடந்தது வேறு, அவங்க சொல்கிறது வேறு. நான் எங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் நான் தண்ணி எடுத்தேன், என் மேலே அவதூறு பேசுகிறாங்கன்னு இந்த பிள்ளை அழுகுது. உடனே அந்த பணக்காரர் வந்து என்ன செய்கிறாரு, யோசிக்கிறாரு. அப்போ இவங்க 2 பேரும் நம்ம பணக்காரங்களோட சேர்ந்தவங்க, இந்த பொண்ணை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு பேசக்கூடாதுன்ட்டு, அதெல்லாம் இல்லை, நீ சொல்கிறது தான் பொய், இந்த பணக்காரவங்க நாங்கள்லாம் எதுக்கு எங்களுடைய குளத்தில் வந்து நீ தண்ணி எடுத்தான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு எதிர்ப்பாக பேசுகிறாரு. அந்த முத்தையாங்கிற ஆளுக்கும் சாட்சிக்காகவும் இந்த பணக்காரர் வந்து என்ன செய்கிறாரு, ஆதரவாக பேசுகிறாரு. உடனே இந்த பொண்ணுக்கு ரொம்ப அழுக தாங்க முடியல. என்னுடைய நிலைமையை யாருமே நினைக்கலையே, நீதியாக யாருமே நமக்காக பேசுகிறதுக்கு எனக்காக பேச யாருமே இல்லையே, நடந்தது வேறு, இவங்க பொய் பேசுகிறாங்களே, எல்லாரும் பணக்காரங்களாம் ஒன்று சேர்ந்து என் மேலே பழி போடுறாங்களேன்ட்டு அந்த பொண்ணு தனியாக நின்று அழுதுகிட்டு இருக்குது. கூட்டத்தில் உள்ளவங்கெல்லாம் யாருமே என்ன செய்கிறாங்க, இந்த பணக்காரருக்கு எடுத்துக்கிட்டு பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ தான் வேலு நாச்சியாரம்மா என்ன செய்கிறாங்க, அந்த கூட்டத்தை என்ன செய்கிறாங்க, கூட்டத்துக்குள்ளே வந்து கை தட்டி பரவாயில்ல, அந்த பொண்ணு ஏழை பொண்ணு, அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு, நீங்கள் பணக்காரங்களாம் ஒன்று சேர்ந்து அந்த பிள்ளை மேலே நீங்கள் பழி சொல்கிறீங்க, பொண்ணுக்கு ஒரு நீதி, உங்களுக்கு ஒரு நீதியா, நீங்கள் செய்கிறது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இடுப்பில் இருக்கிற சாட்டை எடுத்து என்ன செய்யுது அந்த அம்மா, முத்தையா அப்படிங்கிற அந்த ஆளை போட்டு சாவட்டி அடுத்துருது சவுக்கால. அந்த சாட்சி சொன்னவனையும் சவுக்கால போட்டு அடிச்சிருது. அடிக்க அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, கும்பிடுறாங்க. ஆமாம்மா, அந்த பொண்ணு சொல்கிறது தான் உண்மை. அந்த முத்தையா சொல்கிறான், நான் அந்த பிள்ளை மேலே ஒரு ஆசையில் சுற்றினேன், தண்ணி எடுக்க எப்படா வருவான்னு சொல்லி நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த பிள்ளை இரவு நேரத்தில் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வெளியிலையும் வேலைக்கு தோட்ட வேலைக்கெல்லாம் போகும், எப்படா வருவான்னு தண்ணி எடுக்க வரும்போது அந்த பிள்ளைகிட்ட நான் வம்பு பண்ணேன், அந்த பிள்ளை தப்பிச்சு ஓடி வந்துருச்சு, நான் தான் தப்பு செஞ்சேன், எனக்கு சாட்சி சொல்கிறதுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற ஆளையும் நான் தான் கூப்பிட்டு வந்தேன், நாங்கள் செஞ்சது தப்பு தான் அப்படின்ற உடனே அந்த அம்மா சவுக்கெல்லாம் அடிச்சிருது. அதுக்கப்புறம் இந்த பணக்காரரால் ஒன்றும் பேச முடியல. இந்த சுற்றி இருந்தவங்களாம், எப்பா நல்ல வேலை இந்த அம்மா செஞ்சது சரிதான், ஆனால் யார் இந்த அம்மா இப்படி வந்து சவுக்கால் அடிக்கிறாங்கன்னு தகச்சு நிற்கிறாங்க. அப்போது இந்த பொண்ணு கையெடுத்து கும்பிடுது வேலு நாச்சியாரை பார்த்து. யாருன்னு தெரியாது, யாருன்னு தெரியலை, அதனால் கையெடுத்து, ஆனால் சரியான நேரத்துக்கு சரியான பதில் சொன்னதுனால, தீர்ப்பு சொன்னதுனால எல்லோரும் கையெடுத்து கும்பிட்றாங்க. இந்த பொண்ணு கையெடுத்து கும்பிடுது. வேலு நாச்சியார் காலில் வந்து இந்த பொண்ணு அழுதுகிட்டு வந்து விழுக போது, வேலு நாச்சியார் தூக்கி விட்டு அழுகாத அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுறாங்க. இந்த முத்தையாவையும் சாட்சி சொன்னவனையும் பார்த்து 1000 பொற்காசு இந்த பொண்ணுக்கு நீங்கள் கொடுக்கணும், 1000 பொற்காசு கொடுக்கணும். இனிமேல் எந்தாச்சும் ஒரு பொண்ணுக்கிட்ட வம்பு பண்ணால் அவ்வளோதான், வேறு யாரும் இந்த மாதிரி தப்பை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த அம்மா பேசி முடிக்கிறாங்க. அதுக்குள்ளே என்ன செய்கிறாங்க, முத்து ஒடுகுநாதரும் வெற்றிவேல் வேறு அந்த காவலாளிகள் எல்லாரும் அந்த இடத்துக்கு தேடி வந்துடுறாங்க. வந்த உடனே எல்லாரும் சரி வாமா போவோம், நம்மளை எல்லோரும் தேடிக்கிட்டு இருப்பாங்கல்ல, வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, முத்து ஒடுகுநாதர் தன் நாச்சியாரை கூப்பிட்டுக்கிட்டு எல்லாரும் பரப்பிட்டுறாங்க. அப்போ தான் அந்த மக்களுக்கு வந்தது நம்ம வேலு நாச்சியாரம்மா, நம்ம அரசர்லாம் வந்திருக்கிறாரு, நம்ம யாரோன்ல நினச்சோம்,
ஏன்னா அவங்க புதுசாக வந்திருக்கறனால அவங்களுக்கு அப்போ தான் புரியுது, நம்ம அரசரில் நம்ம அம்மாவில் வந்திருக்காங்கன்னு சொல்லி எல்லோரும் கையெடுத்து கும்பிடுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அம்மா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.